என்ன நம்புமா. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு சொல்ல கூட கேட்க மாட்டேன். மாடு கிடக்க தலையாட்டணும் இல்ல ஒன்னே அவனி சேர்த்து வச்சு கண்டங்கன்னு வெட்டி எறிஞ்சு போயிட்டு. பஸ்ல வந்தது தவிர அவனுக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்லம்மா. ஏம்மா இப்படி யாரும் என்ன நம்ப மாட்டீங்க? என்னால பஞ்சாயத்தெல்லாம் வந்து நிக்க முடியாது. அம்மா என்ன நம்புமா, என்ன நம்புங்க. பஞ்சாயத்து கட்டுப்பட 2 வாட்டி வந்து முறி வைங்கப்பா. பொம்பளை பிள்ளைய பிரச்சனையா காமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிறீங்களா? அவன் யாரு என்னண்டே தெரியாது. அவனை அடிச்சு விரட்டி விடுறதை விட்டு விட்டு பஞ்சாயத்து கூட்டிக்கிறீங்களா? பஞ்சாயத்து நாங்களா பஞ்சாயத்து கூட்ட சொன்னா? ஐச்ச மகளே, கோயிலுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் தேரு. கோயிலை விட்டு வெளியே வந்துட்டா எவன் தான் பிடிச்சி எழுத்துக்கு போவேன். உனக்கு என்ன தெரியாதா? இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? இனி என்ன சொல்றது? உங்களுக்கு யாரு முறி வைக்கிறது? யாராவதா அந்த பிள்ளைக்கு உரிமையான என் தம்பி ராசுகுட்டி. இல்லை ராசுகுட்டி, முறிய கட்டி விடா. பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுறனப்பா. எங்க பக்கம் முறி வச்சாச்சப்பா? அங்கிட்டு எதை வைக்கிறான்ட்டு பாப்பான். அந்த நாளையத்த வயலுக்கு எவன் முறி வைப்பேன்? நான் வைக்கிறேன். ஏப்பா சிங்கமுத்து, அடையாளம் தெரியாதவளுக்கு முறி வைக்கிறோம்ன்றா? இந்த ஆள் அதுக்கு தேவையில்லாம யாருக்கும் முறி வைக்கிறான்? அவன் என் பிள்ளை. இங்க வர்றா. ஏ ராசுகுட்டி, உன்னியது டீ கடைக்காரி முறி வச்சுக்கிட்டேன். பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுறேன். 2 பக்கம் முறி வச்சாச்சாப்பா. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கப்பா. சொல்றதுக்கு என்ன இருக்கு? யாரு என்னன்னு தெரியல. அக்கா மேல பொண்ணு கேட்டு வந்திருக்கான். என்னன்னு கேட்டதுக்கு அல்லுசெல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்தை குடிக்கிருக்கு. டேய், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அவன் வேலையை அவன் தான் பார்க்கணும். அள்ளி சில்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வாக்கில் இருக்க பொண்ணையெல்லாம் வடக்கு தெக்குமா பறக்க விட்டுருவோம்டா. பறக்க விடுறாங்க. என்னடா விடுறாங்க? பஞ்சாயத்து நம்ம பஞ்சாயத்துல என்ன சொல்றாங்களோ கேட்போம். என்ன சொல்றான் பாரு. சும்மா ஏப்பா ராஜ்குட்டி வகைரா, உங்க பாத்தி என்ன சொல்ல போறீங்க? ஏப்பா எங்க அக்கா மகளும் மாமனும் பஸ்ல வந்திருக்காங்க. நாமளும் தான் பஸ்ல போயிருப்போம் வந்திருப்போம். பஸ்ல ஏறினோமா, டிக்கெட் எடுத்தோமா, டிவியை பார்த்தோமான்னு இருக்கணும். இறங்க வேண்டியூர்ல இறங்காம பிரச்சனை பண்ணிக்கிருக்கான். ஏதோ நான் நல்லவனாருக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனாலும் ஒரு தேனி போலீஸ் சூப்பரண்டு அப்படியே துப்பாக்கி எடுத்து நெஞ்சில டமட்டமட்டமன்னு சுட்டுவாரு. போடாதங்க பஞ்சாயத்து முடியட்டும். என்ன பண்றேன்னு பாரு. என்ன ஏல நிறுத்துக்கடா. இன்னும் என்ன சண்டை போட்டுருக்கீங்க? சட்டு போட்டுன்னு பேசி 2 பேரும் ஒண்ணு சேர்த்து விடுங்க. ஹைகோர்ட் சர்ச்சு உன் தீர்ப்பு நடு வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். என்னப்பா பஞ்சாயத்து 2 பொம்பளைல பேச விட மாட்டேன்றீங்க? போதும்ல போதும். பொம்பளை பேச விட்டு 8 விட விட்டுட்டீங்க. சும்மா இருங்களா? ஏப்பா அந்த பிள்ளை சம்மந்தப்பட்ட அப்பா அம்மா எதுவும் சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லுங்கப்பா. ஏப்பா பஸ்ஸில் வந்ததை தவிர இந்த பயலுக்கு மகளுக்கு எந்த பழக்கம் இல்லப்பா. என் பிள்ளை பேச்ச எவனுமே கேட்க மாட்டேன்றானப்பா. ஆளுக்கு பஞ்சாயத்து பண்ணி மந்தையில் நெடுக்கிறக்கு என் பிள்ளை. அது எப்படிப்பா? அந்த பொண்ணு சாடமாடே ஏதாவது கண்ணை காட்டி இருக்கும். அதான் பையன் பின்னாடியே தீயா வந்து இறங்கிட்டான். இறங்கி வருவானாக்கும். பொம்பளை புள்ள மாற்று குத்தி குடலை கிழிச்சு விடுவோம். முடியாது. சும்மா இருக்கா? சிட்டுக்குருவி எனக்கு ஆளாளு தவி தெரியாதைய. ஏப்போ வயல் அவ்வளோதானா? சிங்கமுத்தோ வயல் என்ன சொல்லணும்னா சொல்லப்பா. இங்க இருக்க அத்தனை சாமி மேல சத்தியமா சொல்றேன், என் கடையில் டீ குடிக்க வந்தப்பத்தான் இந்த பையனே எனக்கு தெரியும். அவன் பேசின பேச்சும் அவன் பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லவனா தெரிஞ்சு. அதனால தான் அவனை என் பிள்ளையா நினச்சி அவன் சார்பா நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஏப்பா சிங்கமுத்து, ஓம் பிள்ளைங்களும் சரி, அதுக்காக வேண்டி யாரு என்னன்னு தெரியாம வீடு ஏறி போய் பொண்ணு கேட்கலாமா? இவெல்லாம் அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டாத அடுத்த வீட்டுக்காரனுக்கு அசலூர்காரனுக்கு பயம் வரும். இங்க இருக்க 1000 பேசலாம். ஆனா பொண்ணை பத்தவனு தான் ஈரக்குலையை நடுங்கி போயிருக்கோம். ஊர் பேர் தெரியாதவங்க இந்த பிள்ளை பஞ்சாயத்துல இப்படி நிற்கும் தலையில எழுதிருக்கு. பஞ்சாயத்துல பேசுற மாதிரி பேசக்கூடாது. ஒவ்வொரு வீட்லயும் பொண்ணு இருக்குன்னு நினைச்சு பேசணும். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பொண்ணு கேட்க வர்ற ஒவ்வொருத்தரையும் வெட்டுவேன் குத்துவேன் கொல்லுவேன்னா நம்ம சுடுகாடு பத்தாது.
ஏப்பா பாலு என்னப்பா புதுசா நம்ம ஊர்ல காரு பிடிக்கிட்டு எனக்கு பொண்ணு வந்துருக்கீங்க. ஏய் ரோடுன்னு தான் 4 கார் வரத்தான் செய்யும் போத்தான் செய்யுமா போய் கண்டம்ல எக்குத்துறக்காரா ஏழு எக்குத்துறக்காரா ஏய் அத்தே ஏய் விளையப்பா ஏய் என்ன எக்குத்துறனே வாடே 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 ஏய் விளையங்கப்பா வாப்பா சாமி வாப்பா வாடே வாடே என்னப்பா முடுக்கோவா வணக்கம் ஐயா. யாரா சித்தப்பா? எவன்டா? யாரும் இல்லை சித்தப்பா. இந்த கூட்டத்துல எவன்டா என்கிட்ட போன்ல பேசுற? நெஞ்சு நிமித்தி சொல்லு. அந்த மாப்பிள்ளை யாரா? ஏன் சொல்றா? பேசுனவன் ஏன் பேசுனா எதுக்கு பேசுனா தெரிஞ்சு பேசினா நல்லா இருக்கும். ஏன் பேசுற எதுக்கு பேசுறது முக்கியம் இல்ல, மனுஷனுக்கு மரியாதை முக்கியம்டா. மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க பல ஊர் பஞ்சாயத்தை பார்த்தாளுங்க. இங்க பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, பேசி தீர்த்துக்கிறோம் மாப்பிள்ள. தப்பா நினைச்சுக்கிறாதீங்கயா, நானும் மனுஷன் தானே. மந்தையில மகனை பார்த்தோன்னே கோபத்தில் குமிரிப்பிட்டேன். ஏய் போடுவேன், வந்து உட்காருங்க, பிரச்சனை பேசி முடிச்சுக்கிடுவான். உட்கார இடத்துல இல்ல, நானு நிக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். மாமே முறி என்ன வகையில வச்சிருக்கு? குட்டி சிங்கமுத்து 2 வாட்டி முறி வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு திருப்பி முறி வைக்கணும்னா நீங்களே ஆரம்பிச்சுக்கோங்க. வேணாம் மாமே, நான் சிங்கமுத்து வகைரா. மாப்பிள்ளை என்ன இருக்கு, நீங்களே வந்து முடிவை சொல்லுங்க. மாமே சித்தப்பா நான் பேசுகிறேன். இது வரைக்கும் பேசின இந்த கூட்டம் என் சித்தப்பா வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது நல்லவா இருக்கு. நாக்கு இருக்குன்னு எதை வேணும்னாலும் பேசினா அது நாகரிகமாக இருக்காது. கல்யாண வயசில் எல்லா ஆம்பளை பொம்பளைக்கும் வர ஆசை தான் எனக்கும் வந்துச்சு. நாம் எல்லாருமே நினச்சிருப்போம், பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ பார்க்குற ஆணையோ பண்ணியோ இவங்க மாதிரி ஒரு ஆள் நம்ம வாழ்க்கை துணியாக வந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். பஸ்ஸில் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள நினச்சிட்டு போவாங்க, ஆனால் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அவங்கள மறந்துடுவாங்க. ஆனால் நான் மறக்கலை, ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு துணையாக இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு தோணுச்சு. அதான் வந்து கேட்டேன். இந்த பிள்ளைய மதுரை பஸ் ஸ்டாண்டில் தான் முத பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கேன். அதுவும் வழக்கமாக மற்ற வயசு பைய பேசுகிற மாதிரி கேட்குற மாதிரி காதலிக்கிறான்னு கேட்கல, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. சரி கேட்க வேண்டிய இடத்துலேயே கேட்போம்னு தான் பின்னாடியே வந்தேன், கேட்டேன். ஆனால் வீட்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய விஷயத்த வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதான் இங்கே நிற்கிறேன். இப்ப தெரியுதுடா, 2 பேரும் கூட்டி பேசி நாடகம் ஆயிடுறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் இப்பவும் சொல்கிறேன், இந்த பிள்ளைய பஸ்ஸில் பார்த்ததை தவிர வேற எங்களுக்குள்ளே எந்த பழக்க வழக்கமும் இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் நம்ப போகிறதில்ல. அன்பாக முடிய வேண்டிய விஷயத்தில் அந்த பிள்ளைய கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி மந்தையில் நிற்க வச்சுருக்கீங்க. இப்போ நான் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம், அவள் சுத்தமானவன்றதை நிரூபிக்க இங்கே விளைஞ்சதை வெட்டி எறிஞ்சிட்டு வெறும் கையோட வீட்டுக்கு போகிற ஒன்றே வேணாம்ப்பா. சிங்கமுத்தண்ணே தம்பி ரொம்ப நன்றிண்ணே. சிங்கமுத்து ஐயா வரேன். எங்கடி வைக்கிறத? நீ வாட்டுக்கு போய்க்கிருந்தா பிரச்சனை முடியாம எல்லாரும் எந்திரிச்சு போனா என்ன அர்த்தம்? என்னை வச்சுக்கிட்டு தானே இம்புட்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. எல்லா பெரிய மனுஷங்களும் பேசுனீங்களே, இம்புட்டு கூட்டத்தில் யாராவது ஒரு ஆள் நீ என்ன நினைக்கிற, உன் மனசில் என்ன இருக்குன்னு யாராவது ஒத்த வார்த்தை கேட்டிருப்பீங்களா? எதை சொன்னாலும் பொம்பளைங்க கேட்டு தானே ஆகணும்னு அந்த காலத்துலேருந்து நீங்களா எடுத்த முடிவு. வச்ச குழம்பு நல்லா இல்லைனா வேற குழம்பு வைக்கலாம் ஐயா. ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லைனா வெளியில் சிரிச்சுக்கிட்டு வருஷம் பூரா உள்ளுக்குள்ள அழுகிறது நாங்கள் தான் ஐயா. 8 வயசு வரைக்கும் தான் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் அப்பனா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், இல்லை புருஷனா இருக்கட்டும், எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க தானே முதலாளியா இருக்கீங்க. இங்க இவங்க என்னை இழுத்துட்டு வந்து நிறுத்தினது காரணம் என் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு இல்லை, என்ன உங்க எல்லாரும் முன்னாடியே தப்பா வளர்க்கலன்னு சொல்லி எங்க அப்பா நான் அத்தாவும் ஜெயிச்சுக்கிறதுக்காக. நிக்கிறானே என் தாய் மாம, எதுக்கு இம்பிட்டு பேச்சு பேசுறேன்? நான் எங்க வெளியில போயிட்டு வந்தாலோ இல்லை யார் என்னை வீடு தேடி பார்க்க வந்தாலோ
எங்க அக்கா மக சுத்தமானவ, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பாசத்திலையா பேசுறேன்? இல்ல, திமிரு. ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கிற திமிரு. அடங்கலனா அடக்கி காட்டுவேன்ற வெறி. நானும் மனுஷிதாயா. உடம்புன்றது ரத்தமும் சதையும் மட்டும் இல்ல, மனசும் கலந்துருக்குது. எனக்கும் கனவுகள் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆசை முளைச்சிருக்கும். என்னமோ சொன்னியே, இங்க விளைஞ்சதை வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுவேன்னு. எப்படி பேசிக்கிறேன்? இங்க பூத்த பூவை எங்க போய் வைக்கிறது? இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தாடி வச்சுக்கலாம். ஆம்பளை நீ தாடி வச்சுட்டு திரியுவ. ஆனா நாங்க வெக்கத்தை விட்டு சொல்றேன்யா. ஊரே தூங்குனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு அழுகிற சத்தம் யாருக்கும் கேட்காம தான் அழ முடியும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொம்பளைங்களுக்கு இதாயா நிலைமை. ஊருக்கு நீ நல்லவன் காட்டிட்டு போறது முக்கியம் அல்ல, வந்த வேலைய சரியா செஞ்சுட்டு போறதுதான் ஆம்பளைத்தனம். 5 நிமிஷம் உன் கூட பழகின சிங்கமுத்து அண்ணன் உன்னை தான் பெத்த மகனா நினைச்சு உனக்காக முறி வச்சார்ல, அதான் என் கிராமத்து பாசம். இத்தனை வருஷமா என்னை தூக்கி வளர்த்த எங்க அப்பா அம்மா எல்லாருமே என்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம மந்தையில வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனா 1.5 மணி நேரம் தான் நான் கூட பஸ்ல வந்திருக்கிறேன். எனக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாதுன்னு உனக்கு பூத்த காதல வெட்டி எரிஞ்சிட்டு போறேன்னு சொல்றியே, நீ என் மனசுல எவ்வளவு நேரம் எடுத்திருப்ப? எந்த தைரியத்துல வீடேறி வந்து என்ன பொண்ணு கேட்டியோ, அந்த தைரியம் கொஞ்சம் கூட குறையாம இருக்கணும்யா கடைசி வரைக்கும். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது நீ வேற பக்கம், நான் வேற பக்கம், அப்பா அத்தா சொல்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளக்குட்டி பெத்துக்கிட்டாலும் இன்னைக்கு நீயும் நானும் பார்த்துக்கிட்ட இந்த ஒரு நாள் வலி செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் உன்னாலே சரி என்னாலே சரி மறக்க முடியாது. ஏன் இந்த ஊருக்காரங்களாலையும் மறக்க முடியாது. எல்லார் மனசுலையும் இங்க நின்னதுதான் விஷமா விளைஞ்சு நிற்கும். இதெல்லாம் மறந்துட்டு நான் ஏன் வீட்டுக்கு போனேன்னா உன் பொண்டாட்டியா தான் போவேன். உன் வீட்டுக்கு வந்தனா உங்க அம்மாளுக்கு மருமகளா தான் வருவேன். என்னடி சொல்ற? நீ யாரு என்னைய கேள்வி கேட்க? எப்ப பெத்த பொண்ணை நம்பாம மந்தியில நிப்பாட்டினியோ அப்பயே நீ செத்து போயிட்ட. ஏய், என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா ஆத்தாவை தவிர வேற எவன் கிட்டயுமே நான் எதையுமே கேட்டதில்ல. இன்னைக்கு உன்னைய கேக்குறேன், இவங்களுக்காக நம்மள புதைச்சிடாத. இது அம்பட்டியும் மறந்துட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா செத்த பொண்ணு சேலையை கட்டிட்டு போறதுக்கு சமம்யா. இது வரைக்கும் என்ன நான் ஒரு ஆம்பளை சீதையா எரிச்சுக்கிட்டது காரணம் இந்த பொண்ணோட வாழ்க்கையில எந்த ஒரு களங்கமும் மச்சமாயிருக்கூடாதுன்றதுக்காகத்தான். எவ ஒருத்தனை புருஷன்னு சொல்லிட்டாலோ அந்த நிமிஷத்துல இருந்தே அவன் கூட தான் வாழ ஆரம்பிக்கிறா. இனி இவளை நான் ஏத்துக்க தயக்கம் காட்டினா என்னை விட அசிங்கமானவன் இந்த உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். சாமியா சரின்ற பிறகு பூசாரிக்கு மனு போட்டுக்கிருக்க. டேய், ஒரு எல்லை வரைக்கும் தான் மனுஷத்தன, எல்லையை தாண்டினா எதிரியா குத்தி விட்டு வரதான விரத்தல. நம்ம வீட்டுக்கு குத்தவளை கிடைச்சானா இவளை இழந்துட்டா நம்ம வம்சம் எந்த காலத்திலே செய்ய முடியாது. நீயா முடிவு பண்ணிட்ட? அப்படி இன்னும் பஞ்சாயத்து முடியல. இன்ன வரைக்கும் இந்த இடத்துக்கு மரியாதை கொடுத்துக்கிருந்தேன், என்னையும் மரியாதை கொடுக்கணும்டா. உங்க ஒக்காளி உங்க மாமனி கூட்டு போய் வீட்டுல வச்சு பஞ்சாயத்து எடுத்தீங்க. கூப்பிட்டு போயிருக்கா? சும்மா கூட்டு போலடா, தாலிய கட்ட விட்டு கூட்டு போறேன். அம்முட்டு தாட்டியம்மா. இலே, என்ன இல்லாமவே எரிஞ்சு நிக்கிறவன் இந்த வைக்கத்தோர போட. இலே போட. அப்பனும் மகனும் என்ன கையில தாலிக்கரை சுத்திட்டு ஊர் ஊரா அலையறீங்களா? இலே சிங்கனா சட்டை போட்டவனே, காலமா வம்சமா இந்த வம்சத்துக்கு கருப்பு கயிறு தாண்டா தாலி கயிறு. இடையில வந்ததான மஞ்ச கயிறு கையில சுத்தி தீரல. இவனுக்கு இடுப்பு கயிறு தாண்டா தாலி கயிறு. கட்டையிலே
வாடி. நீங்களே தள்ளுடா, டேய், தள்ளுடா. ஏத்தா, ஏறுங்கப்பா, ஏறுங்கப்பா. வேலை இருந்தாலும் செஞ்சு வச்சிருக்காங்க. ஏப்பா, போயிட்டு வாங்கப்பா. அவர் அப்படியே தான் பார்த்துக்கங்க. கொஞ்சம் அழுத்திக்கலாங்க, கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. நல்லபடியா காரியம் முடிஞ்சு வச்சுட்டோப்பா. கொட்டையை வேட்டையை போட்டு சொந்த சுருத்தை சரிங்கப்பா, சரி. கறியை போடுறா. போயிட்டு வரேன். ஏழை ஆசைப்பட்டு பொண்ணு கிடைக்கலன்னா ஆயிஷாடா குறைஞ்சு போங்க. இவளோட அழகான பிள்ளைய நான் கட்டி வைக்கிறேன்டா உனக்கு. வாடா. போயிட்டு வா எல்லாம் நல்லா இருக்கப்பா. வல்லாண்டு வாழ்க. ஒரு காரியத்தை முடிச்சாச்சு. அப்பாடா, நம்ம போய் வியாபாரத்தை பார்க்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு வாத்தியாட்டு போய் வந்தேன், அவன் வசதியானவன். எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒன்று பேசி பொசுக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்க. ஆனால் இதை சாக்கு வச்சுக்கிட்டு யாராவது ட்ரெயினில் ஒருத்தைய பார்த்தேன், பஸ்ஸில் ஒருத்தைய பார்த்தேன்னு ஏதாவது கசமுசா பண்ணிட்டு ஆளுக்கு இடுப்பில் அருணாகயத்தை சுற்றிக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா கிராமத்துக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்ணா அப்படின்னு கண்ட இடத்துல குத்தி விட்டு போயிடுவாங்க. நம்ம போய் ஆவாரத்தை பார்ப்போம்.